தொகுதி மறுவரையறை விஷயத்துல திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தமிழகம் எல்லாருமே ஒன்றா நிற்போம், தமிழகமே ஒன்றா நிற்கும் அப்படின்லாம் சொல்றாரு முதலமைச்சர். நாம வளர்ச்சியடைந்த ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். இப்ப இத எந்த ஒரு அறிவிப்புமே வரல தொகுதி மறுவரை குறித்து. அதுக்குள்ளே முதல்வர் ஏன் பூச்சாண்டி காட்டுறாரு அப்படிங்கிறாரு எல் முருகன். இப்ப தொகுதி அந்த வரையறை என்ற அந்த பேச்சே எப்படி வந்தது? இந்த பிஜேபியினுடைய பாசிசர்களுடைய கருத்தாகத்தான் இது ஒரு வருஷத்துக்கு முந்திருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சானுங்க. அப்பயே நாம எல்லாரும் என்ன செஞ்சோம்னா, சவுத்த குறிப்பாக தமிழ்நாடு, இந்த மாநிலங்கள் குறிப்பாக அன்னைய இந்தியாவுக்கு நன்மை செய்கின்ற அளவிற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தேவை, அதனால்தான் நாடு முன்னேறும் சொல்லும் பொழுது, நாட்டின் முன்னேற்றத்திற்காக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பின்பற்றியதால் நம்முடைய பாப்புலேஷன், ஜனத்தொகையினுடைய அளவு குறைஞ்சது. இதை பற்றியே காதலியே வாங்கிக்காம நிறைய பேரு நிறைய மாநிலங்கள்ல ஓவரா மக்கள் தொகை ஏறி இருக்கு. உதாரணமா யூபி போல. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கின்ற மாநிலங்கள், நாட்டுக்கு நல்லது செய்த மாநிலங்களுக்கு எம்பிகள் அதிகம் வரலாமா இல்ல எம்பிகளை குறைக்கலாமான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதில் யாரு யோக்கியமானவன், உண்மையான அரசியல் நோக்கோடு செயல்படுறவன் யாருன்னு நமக்கு தெரியும். மக்களை பற்றியே கவலைப்படாத மோச பேர் வழிகள் தான் பிஜேபி. எதுக்கு சொல்றோம்னா, இப்ப போய் ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதான். எப்ப 10 வருஷத்துக்கு ஒரு எடுக்க வேண்டிய ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை. இப்ப கணக்கெடுப்பு எடுக்கணுமா, எடுத்து அதை அப்படியே பிரிச்சா தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென்னக மாநிலங்கள்ல ஒட்டு மொத்தமாகவே தொகுதி குறைப்பு ஏற்பட்டுடுது. இந்த தொகுதி குறைப்பு ஏற்படுவதை நாம் எப்படி வரவேற்க முடியும்? ஏற்கனவே இருக்கிற தொகுதி நிலையில இருக்கும் போதே இவனுங்க பார்ஷியாலிட்டி மிக அதிகமா காட்டுறான்.